ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 நெட்ஃப்ளிக்ஸில் எந்த லெவலுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல் இந்த ட்ரோல்ஸில் வந்து இந்த படம் சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தேவையில்லாத நெகட்டிவிட்டி நான் கூட இந்த கமெண்ட்டில் பார்த்தேன். சார், நானும் வந்து கமல் சாரோடைய ரசிகர் தான் சார், நீங்கள் வந்து ரொம்ப இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏங்க, ஃபேக்ட் படி இந்த படம் ஆவரேஜ் அப்படின்றது நானே வந்து ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். நான் எந்த இடத்துலையும் வந்து இது வந்து பக்கா கல்ட் கிளாஸிக்கு, இது வந்து சரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இந்தியன் 1க்கு அப்படின்ற மாதிரி நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் டிசாஸ்டரு, ஃப்ளாப்பு அப்படின்றதுக்கு அர்த்தம் தெரியுமா? அதாவது நீங்கள் சில மசாலா படங்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா, இப்போ அண்ணாத்தை மாதிரி ஒரு படங்கள் வருதுன்னா அது தோல்வி அடையும் பொழுது அதை வைத்து மக்கள் வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. அதை கடந்து போய்விடுகிறார்கள். ஆனால் கமல் சார் மாதிரி ஒரு நாயகன் ப்ளஸ் வந்து அவருடைய எக்ஸ்ட்ரீம் ஆக்டிங்கில் சங்கர் சார் மாதிரி ஒரு பிரம்மாண்ட டேரக்டர்கிட்ட இந்த ப்ராடக்ட் வந்து வரும் பொழுது மக்களுடைய மனக்குமுறல்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இங்கே அதிகமாக வெளிப்படுது. ஹேட்டா, சரிங்களா? என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவங்க கிராஸ் பண்ணி எடுக்கிறாங்க தெரியுமா? அது எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ லவ் டுவர்ட்ஸ் கமல் சார் அண்ட் சங்கர் சார் தான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏய் பார்த்தியா இவ்வளோ ட்ரோல் வந்ததே இல்லை எந்த படத்துக்கும் அப்படின்ற மாதிரிலாம். இல்லை கமல் சார் படத்துக்கு வந்து நீங்கள் உத்தம இல்லைன்னு எடுத்துக்கோங்க, அன்பேஷம் எடுத்துக்கோங்க, இவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் நீங்கள் சந்திச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கமல் சாரோடைய ஒரு படம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரணிக்க முடியாத ஒரு நிலை தான். அதுதான் கமல் சாருக்கும் சங்கர் சாருக்கும் ஒரு கூடுதல் பொறுப்பாக இந்தியன் 3ல் அவங்க முன்னோக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த மேஜிக் இனிமேல் தான் வந்து காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா கமல் சார் நெட்ஃப்ளிக்ஸ் ரோமாலே சும்மா ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி இந்தியன் 3ல் மீண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த ஆவரேஜான ஒரு இந்தியன் 2 ரிவ்யூவும் வந்து அப்படி தான் வந்துட்டுருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். ப்ளஸ் கமல் சாரோடைய ஆக்டிங் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கமல் சாருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து 65 வருடம் கமலிசம். ஸோ ஆகஸ்ட் 12ஆம் தேதி கமல் சார் சினிமா உலகிற்கு வந்து 65 வருஷம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். எப்பா, எத்தனை பெரிய கெட்டப்ஸு, எவ்வளோ பெரிய மூவிஸ், எந்த லெவலுக்கு டிஸ்கஷன். அவர் தொடாத ஒரு துறை உண்டா? டான்ஸ் மாஸ்டராகவும் ஒரு காலத்தில் வந்து பயங்கரமாக இருந்திருக்காரு. ஆக்டிங்கில் ஜாம்பவான், டைரக்ஷனில் ஜாம்பவான். சினிமா ஒரு புது புது ஏதாவது முயற்சி எடுக்கும் பொழுதும் அதை பற்றி ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் பொழுதும் அதுலேயும் கமல் சாரோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் ஹாலிவுட்லேருந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக கமல் சார் மூலமாக தான் வந்து உள்ளே வரும். ஈவன் பெரிய பெரிய பெத்த ஷாருக் கானாக இருக்கட்டும், பிரபாஸாக இருக்கட்டும், எவனாவது இருக்கட்டும், எல்லாருமே இவருடைய ஃபுட்பாத்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ற. இப்போ தக் லைஃப்பில் கூட ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஹாலிவுட்டுக்கு இணையாக சவால் விடும் அளவுக்கு கமல் சார் தேடி பிடிச்சி ஒரு லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காராம். அதை வந்து கமலஹாசன் அல்லாமல் டிஓபி நம்ம ரவிச்சந்திரன் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் கேட்டிருக்காங்க. அமீர் கான், சல்மான் கான் மற்றும் ஷாருக் கான். அந்தளவுக்கு கமல் சாரோடைய இம்ப்ரூவைசேஷன் டுவர்ட்ஸ் சினிமா, அவர் சினிமாவை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன்னா கண்ணப்பன் அவர்கள் தேட்டர் ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கமல் சார் நினச்சிருந்தாருன்னா டி நகரே வந்து விலைக்கு வாங்கியிருக்க முடியும் அவர்கிட்ட இருக்க காசு அந்த ஃபேமுக்கு. பட் அவர் அதை பண்ணாமல் சினிமா 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 அப்படின்ற மாதிரி முழுக்க அவர் வந்து அதில் போட்டதுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இல்லாட்டி அவரால் கைத்தட்டல் வாங்கிட்டு ஈஸியாக வந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு ஆர்ட்டுக்கு நாம் நடிக்கும் கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதற்காகவே சில விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமல் சார் மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. அவருடைய ஒர்க்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிட்டான படமே வந்து சூப்பர் மக்கள் கொண்டாடப்படுவாங்க. ஆனால் ஃப்ளாப்புன்னு சொன்ன படங்கள்லாம் கல்ட் கிளாசிக் ஆகும். இந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் இந்தியன் 2ல் எங்கே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு கமல் சார் ரசிகர்களே வந்து திணறிட்டு இருக்காங்க. இது எப்படி கொண்டு போகிறது? கல்ட் கிளாசிக்கில் பண்ண முடியாது, ஹிட்டுக்குலேயும் கொண்டு போக முடியலையே. ஒரு ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி கமல் சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி இருக்குது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா விஸ்வரூபம் 2 மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இப்போதைக்கு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. அடுத்து நாக அஸ்வின் கல்கி ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கமல் சார் கூட ஸ்கெட்செல்லாம் வந்து டெவலப் பண்ணி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதாவது கமல் சார் வந்துட்டார் அப்படின்னா 30 to 40 நாள் தொடர்ந்து ஷூட்டிங்கு. ஸோ பட்டு பார்ட் 2 வேலை. ஏன்னா 1200 கோடி
சும்மா கிடையாது. படம் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படின்றதுனால அதற்கான ஸ்கெட்ச் ஒர்க்கு ப்ளஸ் எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயிலாக வந்து போயிட்டுருக்கு. வைஜெயந்தி மூவிஸ் வந்து டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரியே அந்த ப்ரொடக்ஷன் மேனர் வந்து கமல் சார் நாகார்ஜுன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை போட்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வேறு லெவல். அடுத்து பிக் பாஸில் விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுறதா இப்போ ஒரு பேச்சு அடிபடுது. ஸோ அவர் தான் பண்ண போகிறாரு. ஏன்னா கமல் சாரோடைய ஷூஸ் வந்து நிரப்புறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதற்கான ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கால் ஷீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு விடுதலை 2, ஃபர்சி 2 இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து வரிசையில் இருக்குது. அதை மத்தியில் இந்த பிக் பாஸில் வந்து ஒரு 3 மாதம் அப்படிங்கிறப்ப ஒரு நாள் தான் கால் ஷீட் அப்படின்னாலும் அதை கரெக்டாக வேல்யூ பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, ஒரு டைரி பழக்கம் கமல் சார் வந்து ஏற்கனவே சொன்னது தான். அதை தான் மெயின்டைன் பண்ணுறாராம் விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ அதில் எப்படிலாம் வந்து எடுக்கலாம், எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ உலக நாயகன் அப்படின்றது கால் ஷீட்டு கூட மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. அதே மாதிரி பிரசாந்த் அந்தகன் அப்படின்னு சொல்லி படம் நடிச்சிருந்தார். இப்போ போய் இன்றைக்கி தான் பார்த்துட்டு வந்தேன் படம். ஸோ மிரட்டலாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நடிகனை தமிழ் சினிமா இழந்து விட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு கொரோனா இருக்கும் பொழுது நான் கமல் சாரை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு தான் பண்ணேன். ஏன்னா அவர் கேரக்டராக இருந்தாருன்னா அந்த கேரக்டரில் கடைசி வரைக்கும் அவர் உள்வாங்கி இருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் ட்ரை பண்ணேன். ஆடியோ லான்ச்சில் கூட கண்ணாடி போட்டு வந்தார், ப்ளஸ் ப்ரொமோஷன் ஈவெண்ட்லேயும் அந்த கண்ணாடி போட்டு வந்தாப்புல. ஸோ அவரோட டெடிகேஷன் அப்படிங்கிறது கமல் சாருடைய ஃபுட் பாத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது 65 வருஷம் வந்து கமலிசம் சொல்கிறத விட 65 வருடமாக சினிமாவை கட்டி போட்டு ஆண்டவர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் அவர் ஆண்டவர் கூப்பிட்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து இந்தியன் 3 நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை கிளம்பிட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தேட்டர் ரிலீஸ் தான் பிளான் பண்ணுறாங்க. பட் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சம்மரில் மே ஏப்ரல் அடுத்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட். சரிங்களா. அடுத்து RRR ரிலீஸ் அப்போ ராஜமௌலி, ராம் சரண், ஜூனியர் NTR அவங்களாம் வந்து கமல் சாரை பற்றி பேசும் பொழுது கமல் சாரோட ஏவி வந்துட்டு வரும்போது ஜூனியர் NTRோட கால்கள் அதுவாகவே கீழே இறங்குது. ராஜமௌலி சொல்கிறாரு, இவர் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், அவர் நிறைய விஷயங்கள் அதை கொண்டு வந்திருக்கார். நிறைய விஷயம் நானும் வந்து அந்த காதலா அந்த அறிமுக பாடல் இருக்குல்ல காசுமேல, அதை பார்த்து தான் நான் நாட்டுக்கு விட்டு பாட்டே வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கமல் சாருக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு எங்கேருந்தோ இல்லை, தெலுங்குலேயே ஒரு ஆளை காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் ரஜினி அவர்களை வந்து கேட்கணும். ஏன்னா வெறும் சூப்பர் ஸ்டார் சீரட்டை போட்டு அடித்து இப்படி முடியை சீவிட்டா பெரிய ஆள் ஆயிட முடியாது. நீங்கள் யாரை இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் பேசும். ஸோ ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதன் மூலமாக அப்படிங்கிறது தான். சரியா. அது மட்டும் இல்லாமல் லைக்காவுக்கும் ரெட் ஜெயிண்ட்டுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் இந்தியன் 3 மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு ஈர வெங்காயம் கிடையாது. எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் கமல் சார் கூட லைக்கா வந்து பின்வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அதெல்லாம் வந்து இல்லை, அவங்களே தான் வந்து இந்தியன் 3க்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி வித் த அவுட்புட் அப்படிங்கிறது தான் அப்டேட். தக் லைஃப் ஆஸ் யூஷுவல் செம்மையாக போயிட்டுருக்கு படம். கமல் சார் டிசம்பர் 20 முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மணிரத்னம் அவர்கள் 1 மாதம் டிலே ஆகிடுச்சு, ஏற்கனவே ஆகஸ்ட்டு முடிக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி இருக்கப்போ 1 மாதம் தள்ளி போகுது. அதை நம்ம மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து காலில் சக்கரம் கட்டிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ படத்தில் மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மிர்சாப்பூர் சீசனில் நடித்தவங்க எல்லாருமே உள்ளே இருக்காங்க. STR இருக்கார், அபிராமி, இந்த மாதிரி பெரிய நட்சத்திர பட்டாளம். பட் எப்படி யூஸ் பண்ணிட்டு போகிறாரு, ஒட்டுமொத்த கேங்ஸ்டர் கதைன்றாங்க. ஸோ அந்த பிளாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான். அடுத்து STR 48 படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ட்ராப் ஆகலை. கமல் சார் தான் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிம்பு வந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அது வந்து எப்படினாலும் சரி கமல் சார் தொட்டது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமரன் ரிலீஸுக்கு அப்புறம் மேபி ஃபண்டு வந்து வந்துச்சு அப்படின்னா அது STR 48க்கு கோ ப்ரொடியூசராக கமல் சார் போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதனால் இந்த STR 48 திருப்பி மீண்டும் வரணும் அப்படின்னா இப்போதைக்கு RKFI கிடையாது. பட் அமரனுடைய ரிலீஸுக்கு அப்புறம், ஏன்னா அமரன் வந்து 120 கோடி தான் பிளான் பண்ணாங்க, பட் 150 போயிடுச்சு. ஸோ இந்த ரிலீஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றதுனால இன்னும் வந்து வேறு லெவலில் போயிடும் அப்படின்றதுனால கமல் சார் கொஞ்சம் யோசிச்சு ஹோல்டில் வச்சுருக்காராம். ஸோ அமரன் ரிலீஸுக்கு அப்புறம் STR 48 கமல் சாரோடைய RKFI பண்ணுமா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னும் சூப்பராக சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.